overall squad in பாத்தீங்கன்னா they lost Shreyas Iyer, their captain. Mitchell Stark last year அவங்களோட playoffs hero. Phil Salt அவங்களோட opening gun. Nitish Rana ஒரு ever consistent middle order batter. 4 big players they've lost, Chika. How do you think this squad looks? Asilo, Sunil Narino, Lati Vaibhav Aroravo, Lati Arshit Ranavo. Not the best of football Varun Chakravarti, not the fastest fielders. அவங்க ஃபீல்டிங் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அவங்க 6 on 10 அந்த மாதிரி தான் வரும். ஃபீல்டிங்ல நிறைய பேர் கொஞ்சம் ஃபுட்பாலும் தடுக்க முடியும், போல ரொம்ப குடிஞ்சிலாம் தடுக்க முடியாது சில பேரால. சோ ஃபுட்பால் தான் ஆடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்பப்போ வெஸ்ட் பெங்கால்னால பெங்கால் ஏரியா தான் ஃபுட்பால் அவங்க ரொம்ப பாப்புலர். அங்க நம்ம தட்டிக்குள்ள பால் தட்டி விடுவாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி அங்க பால் காலையில ஆடிடுவாங்க, கொஞ்சம் கையில ஆடும். பட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 9 பக்கத்துல ஓகே எடுத்துப்பாங்களா, விக்கெட்ஸ் எடுக்கறாரு. ஓகே அதான் ஓகே நான் ஓகே ஐ வில் கிவ் இட் யூ, ஐ அம் ஓகே வித் தட். பட் ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தீக்ஷனா போன வருஷமே ஒண்ணும் பண்ணல. சிஎஸ்கேவுக்கு ஒண்ணும் பண்ண முடியல அவனால. நான் தான் தீக்ஷனா அடிச்சுப்பேன். ஐ யூஸ் டு பி கிரேட் கைண்ட் ஆஃப் தீக்ஷனா. பட் ஆன் டர்னிங் இட்ஸ் ஆல்சோ ஐ குட் நாட் டு மச் லாஸ்ட் இயர். நோ. Hi guys, welcome to Cheeky Chika. Yo, Mukk Mela Raja. Aha. Hey. Agoinda. Hey. Chika, almost எல்லா டீம்ஸும் பார்த்துட்டோம். We'll save the best for the last. KKR last year champions. அவங்கள பத்தி இன்னைக்கு பேச போறோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், எவர் கன்சிஸ்டன்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்ஸ்க்கு போயின்னு இருக்காங்க. பட் தே ஹேவன்ட் பீன் ஏபிள் டு கிராஸ் தட் ஹம்ப் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ். அவங்க ரெண்டு டீம் பத்தி பேசலாம். கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் கொஞ்சம் கம்மி பர்ஸ் வச்சுட்டு தான் போனாங்க. கேகேஆர் வெண்ட் இன் டு தி ஆக்ஷன் வித் 55 crores, Chika. வெங்கடேஷ் ஐயர் மேல 23.75 crores they spent. Big money. Overall squad in பாத்தீங்கன்னா they lost Shreyas Iyer, their captain. Mitchell Stark last year அவங்களோட playoffs hero. Phil Salt அவங்களோட opening gun. Nitish Rana ஒரு ever consistent middle order batter. 4 big players they've lost, Chika. How do you think this squad looks? See, honestly speaking, I'll tell you what. First and foremost, you spoke about Venkatesh Iyer. I mean, he's a fantastic cricketer. I'm very happy for him that he's getting 23.75 crores. But அவ்வளோ போய் எடுக்கணும்னு அப்படின்னா டெஸ்பரேட்டா இருந்தாங்கன்னா then there must be something else to it. Are they trying to make him going to be the captain? பட் நீ பேப்பர் ரிப்போர்ட்ஸ் பார்க்க அதிகாரியான கேப்டன் அப்படின்னு போட்டு நிறைய பேப்பர் ரிப்போர்ட்ஸ் வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அஜிங்கியா ராணா கேப்டன் போட்டிருக்காங்க சில பேர். ஐ திங்க் நான் பேப்பர்ல படிச்சல. நானும் அதான் என்ன பண்ணுவேன், அஜிங்கியா ராணா வேணா வெங்கடேஷ் தில்லுக்கு தூண்டு இறங்க 23.75 crores போட்டிருக்காரு. That means you must be investing him on as a captain. அதுதான் that I would do because அவன் கொஞ்சம் பேலன்ஸ் ஃபெலோ. அவன் நிறைய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எங்களோட கமெண்ட்ரிலாம் வந்து பண்ணிருக்கான். வெரி பேலன்ஸ் பர்சன். ஹி நோஸ் ஹிஸ் கேம் அண்ட் ஹிஸ் காட் லாட் ஆஃப் கிளாரிட்டி இன் மைண்ட் அண்ட் தாட்ஸ் which is very very important. யா, அந்த ஸ்குவாட பாத்தீங்கன்னா Chika, எஸ் ஆப்வியஸ்லி வெங்கடேஷ் ஐயர் மேல 23.75 crores. நீங்க ஆப்வியஸ்லி சொல்றீங்க. நிறைய பேர் நானும் நினைச்சேன் சரி கேப்டன்சினால தான் மேபி தே ஹவ் கான் தட் எக்ஸ்ட்ரா மைல் அந்த வெங்கடேஷ் ஐயர் வச்சுட்டு. பட் அதர்ஸ் யார் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா Chika, ஆண்ட்ரிக் நாட்கே எடுத்திருக்காங்க. இன்ஜுரி ப்ரோன் ஃபாஸ்ட் பவுலர் பட் கேன் டெஃபினெட்லி பி அவர் ஃபுல்லி ஃபிட் அண்ட் ஃபுல்லி ஃபயரிங்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்ட்ரிக் நாட்கே ஹஸ் a very good pick. குவிண்டன் டீகாக் 3.6 crores பேஸ் பிரைஸ் எடுத்திருக்காங்க. ரமானுல்லா குர்பாஸ் பேஸ் பிரைஸ்க்கு வந்து ஒரு 2 crores பக்கத்துல எடுத்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு ஸ்பேர் ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ்ல அடி வாங்கினாரு. ஸோ அவர் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ரமானுல்லா குர்பாஸ், குவிண்டன் டீகாக், ஆண்ட்ரிக் நாட்கியா, மோயின் அலி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இன்கேஸ் யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா, அண்ட் ரோமான் பவல். சோ உம்ரான் மலிக் திருப்பி எடுத்திருக்காங்க Chika. அஜிங்கியா ரஹானே ஆப்வியஸ்லி. சோ லெட்ஸ் கோ டு தேர் பேட்டிங் Chika. அவங்க பேட்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நம்ம யூசுவல் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா பவர் பிளே, ஃபயர் பவர், மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங் அண்ட் டெத், ஃபயர் பவர், அடாப்டபிலிட்டி டு டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். டெஃபினட்டா அதை பத்தி பேசலாம். பவர் பிளே, ஃபயர் பவர். Sunil Narine last year ஒரு big surprise. Phil Salt took us by storm. First few matches நீங்க பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி தான் நம்பர் 3 வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் ஐயர் 3க்கு வந்து ப்ரமோட் ஆனாரு. So we'll assume வெங்கடேஷ் ஐயர் தான் 3ல ஆட போறாருன்னு. Sunil Narine, probably Quinton de Kock or Gurbaz and Venkatesh Iyer. Chika, how happy are you with the power play death fire power? I think what nobody can replace Phil Salt. Phil Salt வந்து வேற எங்க ஆடினாடா. பா என்ன அடி அடிச்சாடா. போட் இங்க அங்க டங்கி ஆஸ்திரேலியா போல பட்டாஸ் மேல அடிச்சான்.
ராக்கெட் அடிக்கிறா இங்க எங்க போற ராக்கெட் மாதிரி போகுது. அந்த மாதிரி அளவுக்கு அடிக்கிறது இவங்க யாரும் கிடையாது இப்போதைக்கு. லெட்ஸ் பி வெரி கிளியர். குவிண்டன் டிகாக் ஓல்ட் குவிண்டன் டிகாக் சொன்னா எஸ், பட் இஸ் நோ மோர் ஓல்ட் குவிண்டன் டிகாக். அவர் டயர் ஆயிட்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அப்கோர்ஸ் அவன் எப்படி பண்ண போறான் இந்த T20 ஃபார்மேட்ல, ஹவு குட் இஸ் ஐ மீன் லாஸ்ட் டைம் பார்த்தா எல்எஸ்சி இந்தியா பண்ண லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் பார்த்தனா எஸ் குவிண்டன் டிகாக் இஸ் வெரி குட். மாட்டிக்கிச்சுன்னா கட்டி கொடுத்துருவான் குவிண்டன் டிகாக். அப்கோர்ஸ் ஐ மீன் சுனில் நாராயண் உனக்கு தெரியும் பட்டா பாகியம் பட்டா டேகியம். ஆக்சுவலா எனக்கு நான் அந்த நேரம் பவுன்சர் போட்டு நெடுப்புல போட அப்படி அடிப்பான். அது சரியா பண்ணாத தெரியும். வேற யாருமே இல்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். சோ இந்த ஃபயர் பவர்ன்றது டெட்லி ஃபயர் பவர் சொன்னா ஐ டோன்ட் நோ, குவெஸ்டனபிள் ஃபயர் பவர். மாட்டிச்சுன்னா செம ஃபயர் பவர், மாட்டிக்கலன்னா அப்படி புஷ்னு இறங்கணும். ஒரு டக்கு 2 விக்கெட் விடலாம். பவர் பிளேல 2 விக்கெட் விட்டுருவாங்க அவங்க. அந்த மாதிரி டீம் இது. அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா சுனில் நரேன் நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல்க்கு அப்புறம் கொட்டுன்னு கொட்டின்னு இருக்காரு சிக்கா. அவர் எல்லா லீக்லயும் போய் ஓபன் பண்ணாரு, அடிக்கவே இல்லை. அந்த ஐபிஎல் மட்டும் ஒரு தனி ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது. ஸோ கமிங் இன் டு திஸ் டோர்னமெண்ட், ப்ராபப்ளி கமிங் இன் டு தி ஐபிஎல் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, திருப்பி அவரை வச்சுட்டே ஓபன் பண்ண போறாங்களா, இல்லாட்டி குவிண்டன் டிகாக் அண்ட் வேற யாராவது பாப்போமா? நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் வித் யூ சிக்கா. அந்த பவர் பிளேல தே கேன் லூஸ் 2 wickets early or they can get going. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குவிண்டன் டிகாக் பொறுத்து, இல்லாட்டி ஒரு சான்ஸ் ரமானோலா குர்பாஸை வச்சுட்டு ஆரம்பிக்க முடியுமான்னு. ஏன்னா ரமானோலா குர்பாஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு வேர்ல்ட் கிரிக்கெட்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரீசெண்டா. Balance. That means you have to sacrifice only Quinton de Kock. Yeah, Quinton de Kock only. Because last 2 years நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா de Kock or Gurbaz நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல லாஸ்ட் 2 years மட்டும் பாத்தீங்கன்னா குர்பாஸோட கிராஃப் மேல போயின்னு இருக்கு, de Kock-ஓட கிராஃப் கொஞ்சம் கீழே போயின்னு இருக்கு. சோ குர்பாஸ் might be a better choice. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேற. Maybe I don't know, but I still will மச்சான். Quinton de Kock மச்சான். குர்பாஸ் என்னவானா சொல்லலாம், மேல கிராஃப் புஷ் போயிட்டு இருக்குது. பல புஷ் டொங்கங்க மூதுலாம். ஆனா குவிண்டன் டி காக் மாட்டிச்சா ராக்கெட் வந்து அடிக்க முடியும். I still go for first rate official go to only Quinton de Kock. That's what I do. But there are strong rumors that Ajinkya Rahane captain the team. அவன் கேப்டன் பண்ணா நம்ம 3 தான வரணும். ஐ டோன்ட் திங்க் ராணேல் கேப்டன் சிக்கா. ஏன்னா ரகுவன்ஷி நல்லா ஆடி இருக்காரு அந்த பொசிஷன்ல. ஐ டோன்ட் நோ, ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங். நான் இருந்தனா நீங்க வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க 24 கோடி வரைக்கும் போயிருக்கீங்க. அட்லீஸ்ட் யூ ஸ்டார்ட் க்ரூமிங் a captain now itself. ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் கிடைக்கும். சப்போஸ் ஒரு பேச்சு சொல்ல வரா, நீ அஜிங்கியா ராணே நீ 3ல கொண்டு வந்தானா அப்படின்னா டோட்டல் பேலன்ஸ் மாறிடும் தோன்றது எனக்கு. ஏன்னா டீமோட பேலன்ஸே மாறிடும் உனக்கு. ரகுவன்ஷிக்கு இடமே இருக்காது உனக்கு. அவன் தான் 3 வருவான், வெங்கடேஷ் ஐயர் 4 வருவான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வருவான்னு தெரியாது. ரசல் இருக்கான், ஆண்ட்ரே ரசல் 6, ரமன்தீப் சிங் 7, அதுக்கப்புறம் அவங்களோட bowlers. சோ ஆமா, அந்த மாதிரி தான் வரும். சோ the choice between ரகுவன்ஷி and அஜிங்கியா ராணே, I think they offer probably அஜிங்கியா ராணே அவன் தான் கேப்டன் பண்ணுவான்னு சொல்றான். நிறைய பேர் சொல்றாங்க. மேபி who knows, எவன் கண்டா வெங்கடேஷ் ஐயர் ஸ்லைட்ல க்ரூம் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் அவசரப்படுவானா? அஜிங்கியா ராணே ஸ்ட்ராங் கண்டிப்பார். அதேதான் நானும் பேசினேன். இதுதான் ரூமர்ஸ், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. பட் அஜிங்கியா ராணே போன வருஷமே பார்த்தேன். இயர் பிஃபோர் லாஸ்ட், yes, he was outstanding for CSK. But can he be the same for கேப்டன்சி எடுத்துட்டு அவன் வந்து ஒரு சைட்ல ஒரு ஆங்கர் ஷீட் ஆடுறான். அந்த மாதிரி போச்சுன்னா எப்படின்னே தெரியாது. இவன் இயர் பிஃபோர் லாஸ்ட் மாதிரி ஆடினானா அவனு செம பவர் பாயிண்டா இருக்கும். பட் லாஸ்ட் இயர் ஆச்சு புஷ்னு போடுவோம். யா டெஃபினட்டா அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ அந்த மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங் அபிலிட்டி அது டெஃபினட்டா இருக்கு சிக்கா. ஒரு ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், those two can easily handle the spinners very well along with their depth firepower. ஒரு ரமன்தீப் சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாஸ்ட் இயர் ஆண்ட்ரே ரசல் has been sensational. லாஸ்ட் இயர் சூப்பரா ஆடிந்தாரு and he has been fit. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. so there அவங்க ரிங்கு சிங் வேற இருக்காங்க. அதான் ரிங்கு சிங் தான் நான் சொன்னேன். அந்த மிடில் ஓவர்ஸ்க்கு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்க ரிங்கு சிங் டெத்லயும் யூஸ் பண்ணலாம். வெறும் டெத் நீங்க பார்த்தா கூட ஆண்ட்ரே ரசல் த மசில் இருக்காரு. அவங்களோட பேட்டிங் அந்த நடுவுல சூப்பரா இருக்கு, டாப்ல மட்டும் தான் क्वेश्चन மார்க்ஸ் இல்ல சிக்கா. டாப்ல பண்ணா கத்திங்கின தோம்தான் எப்படி தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அது அன்னைக்கு பத்தி இருக்கு. ஒண்ணு வந்து 20 for 2 in 6 overs இருக்கும், இல்லைன்னா வந்து 60 for 6 overs இருக்கும். அப்படியும் போலாம். அந்த மாதிரி பேட்டிங் உங்களுக்கு பயங்கர வந்து இது வச்சா கொட்டி சர்ச்சா மட்டும் பேட்டிங் இது உங்களுக்கு.
யா டெஃபினட்டா அவங்களோட அடாப்டபிலிட்டி டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அது டெஃபினட்டா இருக்கு. அவங்க டீம்ல ஸ்பின்னிங் ட்ராக்ல ஈஸியா ஆடிட முடியும். அவங்களோட பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நம்ம இப்போ நிறைய பார்த்துட்டோம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அவங்க டீம்ல. மூவிங் ஆன் டு தேர் bowling, சிகா, திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பவர் பிளே விக்கெட் டேக்கர் வைபவ் அரோரா திருப்பி எடுத்திருக்காங்க. பட் யார் வைபவ் அரோராவோட அந்த நியூ பால் போட போறாங்க? லாஸ்ட் இயர் மிச்சல் ஸ்டார்க் அடி வாங்கினாரு. ஆனா when it mattered he stood up. இந்த வாட்டி அந்த ஸ்விங் பவுலர் கிடையாது. வெறும் வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நோட்கியா, ஹர்ஷித் ராணா. They have to manage these three, which is still a good attack. But will they miss Stark, Chika? I don't think so. I think Henrik Nokia is fantastic. Henrik Nokia is the T20 World Cup is brilliant. மச்சான் ஒரு செமிஃபைனல் ஃபைனல் இயர்ஸ் ஒத்துக்கிறேன்டா, அது 2 மேட்ச் பி தி வேர்ல்ட் கப் ஒரு 2 மேட்ச். பட் ஹேண்ட்ரிக் நோக்கியா நீ ஒரு 14 மேட்ச் எடுத்தனா அட்லீஸ்ட் அவன் 7 மேட்ச் நல்லா போடுவான். நீ ஒரு 5 ஃபைட் 100% போடுவான். விக்கெட் எடுத்து மேட்ச் ஆட மாட்டாரானா? அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அது 14 மேட்ச் ஆட மாட்டானா இருக்கும். நான் சொல்ல 10 மேட்ச்னு வச்சுக்கேன். 10 மேட்ச்ல 5-6 மேட்ச் எல்லாம் டெவலப் பண்ணும். மச்சான் செமையா போட்டான் வேர்ல்ட் கப்லாம். மறக்காத நீ, வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப் செமையா போட்டான். ஜிகி 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 ஜிகின்னு வருவான். அவன மட்டும் லைன் எடுப்பான். பாயிண்டரே கிடையாது சிக்கா. அவங்க நிறைய யுஎஸ்ல ஆடுனாங்க. அந்த கண்டிஷன்ஸும் வேர்ல்ட் கப் பாயிண்டர் சொல்லலாம். நீ the last major T20 டோர்னமெண்ட் ஆடினது 10 நாள் சொல்றேன். வேர்ல்ட் கப் வேற எதுவும் கிடையாது. ஐபிஎல் அப்புறம் தான் ஆடினாங்கன்னு சொல்ல வரேன். வேற எதுவும் கிடையாது. That's why I'm taking World Cup டாக்குவான். லேட்டஸ்ட் டோர்னமெண்ட் பிக் டோர்னமெண்ட்னா ஐபிஎல் வேர்ல்ட் கப் தான் நான் சொல்லுவேன். நான் பைலாட்டரல் சீரிஸ்ல ஆடலாம் எப்படியும். சோ அதனால I still believe Henrik Nokia is a brilliant bowler. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. வெரி டிஃபிகல்ட் bowler if he gets the rhythm கிடைக்கலையா தாரி வாராளி வரல நல்லா அடி 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 குத்துனே இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட வந்து இந்த மூவ்மெண்ட் கீவ்மெண்ட் ஜிகி ஜிகி ஜிகின்னு ஏத்துவான். பேச சப்பாஸ் அந்த இன்கட்டஸ் உண்டு, அது ஒண்ணுதான். பட் அவங்க அந்த வைபவ் இருக்கான் நியூ பால் செம ஸ்விங் உள்ள லெவல்ல ஜிங்கு ஜக்கு போறான். அண்ட் ஹர்ஷித் ராணா ஃபேண்டாஸ்டிக் போதர். இந்தியாவே நல்லா பண்ணிட்டு இருக்கான் ஹர்ஷித் ராணான்றதான். சோ அவன்கிட்ட 3 சாலிட் பேஸ் அட்டாக் இருக்கு. சோ என்னோட கண்ணா பவர் பிளே bowling attackனா they have a good very powerful bowling attack. They can trick very well, but they have a good bowling attack. And added on to this, நீ பார்த்தனா ஸ்பின் ஷோக்கு நீ பார்த்தனா சொல்லவே வேணாம். வருண் சக்கரவர்த்தி இருக்கான், சுனில் நாராயண் இருக்கான். போறது ஒரு ஆண்ட்ரே ரசல் ஒரு சப்போர்ட் போலர், இன்னொரு வேலை விக்கெட் கீப்பிங் போலர். சோ bowling fully shot, கன் bowling இருக்கு அவங்கள்ட்ட. என்னோட ஒப்பீனியன்ல கன் bowling for all kinds of conditions. தி ஒன்லி அவங்க லாஸ்ட் இயர் bowling attack இந்த வருஷம் bowling attack நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரே சேஞ்ச் என்னன்னா ஸ்டார்க் இல்ல, ஆண்ட்ரிக் நோட்கியா, அவ்வளவுதான். ஸ்டார்க்கு பதிலா ஆண்ட்ரிக் நோட்கியா. மிச்ச bowlersலாம் they continue to be the same. KKR was one of the teams where அவங்களோட டீமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 15 விக்கெட் மேல பக்கத்துல எடுத்தாங்க. ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க் எல்லாருமே 15 விக்கெட் லாஸ்ட் இயர். எல்லா bowlersம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. One of the main reasons அவங்க வின் பண்ண காரணம் apart from Sunil Narine opening along with Phil Salt, அவங்களோட bowling attack was just on point. Their bowling attack continues to be strong except ஆண்ட்ரிக் நோட்கியாவோட இன்ஜுரி ரெக்கார்ட். அவருக்கு இன்ஜூர் ஆச்சுன்னா ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள வரணும். ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowler. மிச்சப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மொயின் அலி இருக்காரு. இன்கேஸ் ஒரு டர்னிங் ட்ராக்ல வந்து உங்களுக்கு ஸ்பின் ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் தேவை, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. நீங்க வந்து ஆண்ட்ரிக் நோட்கியா ஆட வைக்க போது இல்ல. சிஎஸ்கே மாதிரி ஒரு விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா மொயின் அலி டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ரோமான் பவுல் வேற இருக்காரு. மயங்க் மார்க்கண்டே லாஸ்ட் இயர் அந்த லெக் ஸ்பின் போட்டாரு. பட் ஐ டோன்ட் நோ அவர் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. எஸ் தே ஹேவ் தேர் பேசிஸ் கவர்ட் சிகா, பட் சம்திங் இஸ் அமிஸ் சிகா. எனக்கு என்னன்னு தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு அந்த லாஸ்ட் இயர் அவங்க ஆடின ஃபீல் கிடைக்க மாட்டுது. ஏன்னா அவங்க 2 பேர்லடா மெயினா உனக்கு ஸ்டார்க் போலிங் ஸ்டார்க் பிஸ்த வேகாத மாதிரி என்ன ஸ்டார்க் வின் பண்ணி கொடுத்தான். லாஸ்ட் 2 மேட்சஸ் பயங்கரமா வின் பண்ணி கொடுத்தான். ஒன்னு ஈரோடு பார்த்தா Phil Salt, I think Salt was about 50%. அவனால்தான் அந்த 50% மேட்சஸ் were won by Salt single handedly. அவன் வேற லெவல்ல எடுத்துட்டு போயிட்டான். அங்க கிடையாது அந்த மாதிரி. இப்ப அவங்களுக்கு ஆளு கேப்டன் கரெக்டா போட்டாரு ப்ரொடியூசர். கேப்டன் ஏன் அதுல ஆட் பண்ண மாட்டேங்க? ஸ்ரேயஸ் ஐயர் தி அபிலிட்டி டு ஹேண்டில் தம் இன்சைட். நான் ஒத்துக்கிறேன்பா. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன ஆஹா தங்கமான கேப்டன், என்ன மூலமுள்ள கேப்டன், பிரமாதமான கேப்டன். வெரி he did captain really well Chika. ஒத்துக்கிறப்பா. நேத்தியே ஒத்துக்கிட்டேன், திருப்பி ஒத்துக்கிறப்பா. அக்செப்டட், கன்சீடட், சரண்டர் போடுமா. சோ எனக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அவங்களோட ஃபீல்டிங் கூட பாத்தீங்கன்னா 1 year older. ஒரு ரசிலோ, சுனில் நரேனோ, இல்லாட்டி வைபவ் அரோராவோ, இல்லாட்டி ஹர்ஷித் ராணாவோ, not the best ஃபுட்பால் ஆடுவாங்க.
வருண் சக்கரவர்த்தி not the fastest fielders. அவங்க ஃபீல்டிங் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான், அவங்க 6 on 10 அந்த மாதிரி தான் வரும். ஃபீல்டிங் நிறைய பேர் கொஞ்சம் ஃபுட்பால் தடுக்க முடியும், பால ரொம்ப குடிச்சுலாம் தடுக்க முடியாது சில பேரால. சோ ஃபுட்பால் தான் ஆடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்பப்போ வெஸ்ட் பெங்கால்னால பெங்கால் ஏரியா தானே ஃபுட்பால் அவங்க ரொம்ப பாப்புலர். அங்க நம்ம தண்ணிக்குள்ள பால் தண்ணி விடுறாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி அங்க பால் காலையில் ஆடிடுவாங்க, கொஞ்சம் கையில ஆடுவாங்க கையில ஆடுவாங்க. ஃபீல்டிங் ஓகேமா, டெட்டி கிடையாது ஓகேமா. See, என்னோட opinion, Nitish Rana will also be badly missed. Of course, last year Nitish Rana probably did not contribute too much. But over the years, Nitish Rana was the chief contributor for them. And the important matches, அவன் வந்து விக்கெட் எடுக்கிறதோ, bowling போடுறதோ, பேட்டிங் ஆடுறதோ அவனும் இல்லை அவங்களுக்கு. ஸோ நீ பார்த்தனா ஒரு பிக் பிளேயர்ஸ்ல பார்த்தா நிறைய பிக் நேம்ஸ் will be missing. ஸோ அதை டக்குன்னு வந்து to fill in the shoes and repair that might happen, might not happen. But lot of dependency. வெங்கடேஷ் ஐயர் ஆண்டான், அவன் மேல ப்ரெஷரும் இருக்கலாம். ஐயோ எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அடிச்சே ஆகணும். வெங்கடேஷ் நீ கவலைப்படாத மச்சான், உன் கேம் ஆடு மச்சி, போட ஆடி கொஞ்சம் கொஞ்சம் அப்ப போலிங் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணு, ஒரு 2 ஓவர் போயிட்டு இருக்கோம், உன் கேம் தில்லி குருன்னு ஆடு. அவ்வளவுதான் வெங்கடேஷ் நான் சொல்ல முடியும். தட்ஸ் பி ஒன்லி அட்வைஸ். பணம் வருது பணம் போகும், பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நல்ல பேர் எடுக்க முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா சோ ஓவரால் ரேட்டிங்ஸ் ஆன் 10 என்ன கொடுக்க போறீங்க சீக்கா ஓவரால் ஸ்குவாடுக்கு? ஐ ஓப்பனிங் not too convinced. The power pack hitting the power play 6 overs la. Fielding lot of concerns. Captaincy okay, maximum pona போது 7.5 7.5 7.6 கொடுப்பாங்க. போனா போது வேணா 7.75 கொடுக்க தயார். ஏன்னா போன வருஷம் வின் பண்ணிருக்காங்க, அந்த வின்னிங் அபிலிட்டி இருக்கு அப்படின்னா 7.75. ஏன்னா ஷியர் போலிங் அவங்களுக்கு மேனேஜ் பண்ணணும், அவங்களால போலிங்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சீக்கா. நீங்க வந்து நான் வந்து லோவர் மார்க்ஸ் கொடுக்க போறேன் இந்த டீமுக்கு. ஏன்னா 4 பிக் பிளேயர்ஸ், ஒரு கேப்டன், உங்களோட லீட் ஃபாஸ்ட் பவுலர், உங்களோட லீட் ஓபனர் அண்ட் உங்களோட ஒன் ஆஃப் யுவர் லீட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபார் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா தான் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு அந்த டீம்ல. 4 பெரிய பிளேயர் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ரீப்ளேஸ் பண்ணி திருப்பியும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் வின்னிங் ஸ்குவாட டெவலப் பண்ண முடியும். எங்கேயாவது இந்த 4ல அட்லீஸ்ட் ஒரு 2 ரீடைன் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட் வுட் பீன் ஆன் தி ஹையர் ஸ்கேல் அவங்களோட மார்க்ஸ். சோ ஐ ஃபீல் 7.25 அகைன் கேகேஆர். அதான் சரி 7.5 7.55 ஏதாவது அந்த மாதிரி 7.5 வச்சுக்கோங்க. போன வருஷம் சாம்பியன்ஸ்னால 7.6 கூட போன வருஷம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்கல்ல, அது கொடுக்குற 7.6 அதிராச்சிக்கா. ஆனா போன வருஷம் சாம்பியன்ஷிப்ல பாருங்க உங்க கேப்டனே வெளில எடுத்துட்டீங்க. சோ எப்படி அந்த ஷிப், யாரு அந்த ஷிப்பை நடத்த போறாங்க? சிஎஸ்கே அதே தான் நடந்தது. சிஎஸ்கே when Dhoni stepped out of the shoes, it wasn't easy for Ruturaj Gaikwad. ஈஸியே கிடையாது. எஸ்பெஷலி ஒரு கேப்டன்சி வினிங் டீம்ல இருந்து ஒரு கேப்டன் நீங்க வெளில எடுத்து வேற யாராவது பண்ணீங்களா? 2022லயும் அதே தான் நடந்தது. நம்ம ரெய்னிங் சாம்பியன்ஸா இருந்தோம். Dhoni stepped out of the shoes. Ravindra Jadeja found it very difficult. It is not an easy task. ஒரு கேப்டன், ஒரு வின்னிங் கேப்டனை வந்து ரீப்ளேஸ் பண்றது ஈஸி டாஸ்கே கிடையாது சீக்கா. அதனாலேயே 7.25 for the team. I think KKR அந்த 4 பேர் விட்டுல 2 யாராவது திருப்பி எடுத்திருந்தாங்கன்னா they would have been better ன்னு தோணுச்சு சீக்கா. I agree with it completely. I think I agree with it. Bowling is the only thing that is very strong for them. Batting, yeah, okay. Fielding, very much okay. Fielding, very okay தான். Okay ma, fielding. Batting, okay ma, not bad. Could be bad. அதான் சொன்னேன், பயங்கர பட்டா பாக்கியம் படாடி லீக் பேட்டிங். ஸோ ஒண்ணுமே சொல்ல முடியாது, எவ்வளவு அடிப்போம் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. அண்ட் அவங்க இன்னும் கேப்டன்ஸ் யாரும் இல்லை. வெங்கடேஷ் ஐயரா, அஜிங்கியா 11ல வந்தா அங்கீஷ் ரகுவன்ஷி ஆடவும் முடியாது. அப்படின்னா அந்த டோட்டல் பேலன்ஸ் கொஞ்சம் மாறும். அஜிங்கியா ஓகே இந்த வருஷத்து இந்த மாதிரி சமயத்துக்கு எப்படி ஆட போறான்? ஸ்ரீலங்கா ஆட போறானா இல்ல சிஎஸ்கேக்கு மாதிரி பண்ண போறானா? லாஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு கூட டூ மேட்ச். ஸோ எப்படி பண்ண போறா, ஏது பண்ண போறா பார்க்கும். விளையாடு, வெயிட் அண்ட் வாட்ச். சரி, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சீக்கா. கேகேஆர் ஒரு பக்கம், let's go on to the other side. Rajasthan Royals finals போனாங்க 2022ல, they lost. 2023ல they were cruising chika. Last 4 matches வதப்பட்டு they didn't qualify. Last year they were cruising. Last 8 matchesல 6 matches வதப்பட்டு almost qualify ஆகாம போனாங்க. அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தாங்க Rajasthan Royals. But Rahul Dravid, a change in leadership, World Cup winning coach, he's come in. I thought they did brilliantly. 41 கோடிக்கு I think they have picked a very 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 formidable side ன்னு தோணுது சீக்கா. They have picked a very good side. Formidable ஒன்னும் சொல்ல மாட்டேன், குட் சைட். அவங்க எப்படின்னா ராஜஸ்தான் அப்படியே ஆரம்பிச்சு ஜிங்னு போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே நின்று ராக்கெட்.
அதுக்கப்புறம் கீழே கூட விழாது, அப்படியே நின்றும் அப்படியே போகும், அப்படியே புஷ்னு போகும். திடீர்னு லாஸ்ட் கொஞ்சம் ஃபயர் தான் திரும்ப புஷ்னு போகும். அந்த மாதிரி டீம் அது ராஜஸ்தான் ராயல்ஸ். அது அது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர் இயர்ஸ் ஓப்பனிங் இப்ப மாறலாம்ல. எனிவே அப்படிதான் இருப்பது. அது சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர ஃபார்ம்ல இருப்பான், செகண்ட் ஹாஃப்ல அப்படியே அடுத்துக்குள்ளே ஃபார்ம் எடுத்துக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்க. அப்படி அந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சன். ஸோ லாட் டிபெண்ட்ஸ் ஆன் சஞ்சு சாம்சன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அணி. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், அப்புறம் உன் ஃப்ரெண்டு ரயான் பராக் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ லாட் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் த்ரீ டாப்பர். சரி, நீ இப்போ ஒன்னு கிரைட்டீரியா பிரகாரம் போனா அவங்க டீமே பார்த்தனா கூட அணி நீ என்ன வேணா சொல்லுவ, நீ அவங்க ஸ்பின் வந்து தீக்ஷனா டெல்லி கிடையாது. டாப் போன வருஷம் கிளாஸ் டெல்லியா டூ பண்ணல. ஸ்பின்னர்ஸ் சீக்கா, ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. இதுல என்ன தீக்ஷனா இந்த அசுரங்கா ஐபிஎல் டெல்லியா பண்ணதுடா நீ. வேர்ல்ட் கிளாஸ்ல வேர்ல்ட் லெவல்ல இருப்பான் ஹசரங்கா. அவன் என்ன இல்ல சீக்கா ஆர்சிபி காட்டிருக்கான். 2021 ஐபிஎல் அடி அவர் தான் அடிச்சிருக்கான், சீக்கா. ஆர்சிபில அடி வாங்கியிருக்கான் அடி அணி. அது ஆர்சிபில எந்த ஸ்பின்னர் தான் அடி வாங்கினது இல்ல செஹல் தவிர. விஷயம் நீ ஹசரங்கா தான் ஆடி இருக்கான் ஐபிஎல், வேற ஏதாவது டீம் ஆட்டிருக்கானா? ஆமா, ஆர்சிபில ஒரு வருஷம் பர்பிள் கேப் ஹோல்டரா இருந்தாரு துபாயில ஆடும்போது, அது மறந்துட்டீங்களா? இப்ப துபாய் ஆடி எங்க எதுனா ஆடும். ஆமா, ராஜஸ்தான்ல ஆடுறாங்களே. தி பிகெஸ்ட் கிரவுண்ட் இன் ஐபிஎல் வந்து ராஜஸ்தான் கிட்ட தான். நீங்க கண்டிஷன்ஸ் சீக்கா, நீங்க வெறும் பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்க சீக்கா. கண்டிஷன்ஸ்க்கு பாருங்க. அசரங்கா அட் ராஜஸ்தான், அசரங்கா அட் சின்னசுவாமி செம அடி வாங்கினாரு. அசரங்கா அட் ராஜஸ்தான் சவாய் மான்சிங் ஸ்டேடியம், பெரிய கிரவுண்ட். சரிப்பா, உன் கிரைட்டீரியா பிரகாரம் போலாம், பேட்டிங் பிரகாரம் போலாமா, உன் ஆர்டர் போலாமா, மேட்ச் பண்ணலாம், என்ன நீ மாத்தாத. யா, லெட்ஸ் கோ டு தி பேட்டிங் ஃபர்ஸ்ட். பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பேட்டிங் ஃபயர் பவர், probably the best firepower right now in world cricket. Sanju Samson and Yashasvi Jaiswal, full marks அவங்களுக்கு. யார் நம்பர் 3 வர போறாங்கன்னு தான் கேள்வி. இப்போ சஞ்சு சாம்சன் இல்லாததுல அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல they went in 41 கோடி தான். they didn't spend big on too many players சீக்கா. நிதிஷ் ராணாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர். they needed an Indian middle order left hander. ஒரு செம பிக் இன் நிதிஷ் ராணா. I thought it was a very smart pick. இதனாலே த்ரூவ் ஜுரல் கேட் ப்ராபபிலி புஷ் டு நம்பர் 3 ஆர் ஈவன் நிதிஷ் ராணா ஒரு நம்பர் 3 வரலாம். ரியான் பராக் நம்பர் 4 இருப்பாரு, நிதிஷ் ராணா நம்பர் 5, நம்பர் 6 சிமரான் ஹெட்மயர். இதுக்கப்புறம் தான் இட்ஸ் கோயிங் டு கெட் இன்ட்ரெஸ்டிங் சீக்கா. தே ஹவ் கான் வித் 3 bowlers, ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஹசரங்கா, தீக்ஷனா. துஷார் தேஷ்பாண்டே டு காம்ப்ளிமெண்ட் ஹிம். சந்தீப் சர்மா ஆல்ரெடி இருக்காரு. ஆகாஷ் மதுவால் வேற எடுத்து வச்சிருக்காங்க, who was brilliant for MI. அந்த ஒரு வருஷம் பிரில்லியண்டா பண்ணியிருந்தாரு. So they have a very well-rounded team. என்னன்னா their spin attack is solely based on their 2 foreigners. குமார் கார்த்திகேயன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்காரு. பட் பேட்டிங் இன் பாக்கச்சே சீக்கா, they have I think அவங்களோட டாப் 5 looks very good. அகைன் அதே ப்ராப்ளம் தான் ஆர்ஆருக்கு. அந்த 6 and 7, ஹிட்மயர் 6 at number 6, hit or miss. 11 crores retained, அதுவே questionable. நம்பர் 7ல அசரங்கா வந்துடுறாரு. அவர் எப்படி பண்ண போறாரு? லாஸ்ட் இயர் சுபம் டூபே இருந்தாரு, இம்பாக்ட் பிளேயரா வருவாருன்னு நினைக்கிறேன். he did well, but overall நடுவுல அந்த ஸ்பின் ஹிட்டிங்க்கும் ஓப்பனிங்ல பிரில்லியண்டா இருக்கு. ஐ திங்க் they will struggle in the depth ன்னு தோணுது சீக்கா. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நீ ஓப்பனிங்ல டபாச்சோ மிடில் ரேன் பராக் தான் குறைச்சிருவான். ஸ்பின்ல வந்து ரேன் பராக் ஆடுற வரைக்கும் மிடில் கூட குறைச்சிருவாங்க. நிதிஷ் ராணா இருக்கான், ரியான் பராக் இருக்கான், ஜுரேல் இருக்கான். அதனால மிடில் ஸ்பின் ஹவுஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. டெத்ல ஹெட்மயர்னா ஹிட் அண்ட் மிஸ் தான். ஹெட்மயர் இஸ் a big hit and miss. பண்டாபாகே படாட்டிலேக்கு ஹெட்மயர் பார்த்தனா எதுக்கு ரீடைன் பண்ணாங்கன்னு தெரியல. ரீடைன் பண்ணாங்க வேற விஷயம். ஹெட்மயர் இது. சோ அதனால பார்த்தனா ஒரு அண்டர்ஸ்ட் அதர்வைஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 5 ஓவர் ஆடுறானோ, சஞ்சு சாம்சன் 2 வரைக்கும் ஆடுறானோ, ரியான் பராக் 2 வரைக்கும் ஆடுறானோ, then there can be good finishes. But technically yes, middle overs from say 14 to 20 they might be here and there only. Yeah, anyway, moving on from their batting சீக்கா, அவங்களோட வெரைட்டி, அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஒன் திங் குட் இந்த வருஷம் என்னன்னா they do have அந்த நிதிஷ் ராணா எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பரா வரும். will they promote ஜுரேல் சீக்கா? ஏன்னா ஜுரேல் வந்து 14 crores ரீடைன் பண்ணிருக்காங்க சீக்கா. that's a lot of money. I mean Jurel can be at number 3 and Nitish Rana can be at number 5, or Nitish Rana number 3, Jurel at number 5. No, Jurel is a good finisher also, and don't forget that. Jurel is a brilliant finisher also. நீ மறக்காத. நீ 2 வருஷம் முன்னாடி ஜுரேல் ஃபினிஷரா தான் யூஸ் பண்ணாங்க. சோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது. அவ்வளவு காசு எடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க இல்லையா? அதே லுக்கிங் டு ப்ரமோட் ஹிம் ஒரு நம்பர் 3ல. ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் ஓபன் பண்றதுனால அதே லுக்கிங் அட் ஹிம் as a number 3 for ராஜஸ்தான். ஏன்னா
ஒரு அவுட் அண்ட் அவுட் நம்பர் 3 கிடையாது. நிதிஷ் ராணா இஸ் நாட் அ நம்பர் 3, இஸ் அ ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா ரியான் பராக் பெட்டர் அட் நம்பர் 4 or நம்பர் 5. போட்டு பேட் விடுறோம் அப்படின்னு போட்டு பேட் விடுவாங்க போட்டு. அதுவும் ரியான் பராக் 3 அனுப்ப விட மாட்டாங்க. அது ரியான் பராக் 4 தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் தே டு. ஐ நோ, லெட்ஸ் see. சரி, ஒன் ஆஃப் த டீம்ஸ் அவங்களோட ராஜஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பேட்டிங் இந்தியன் பேட்டர்ஸ் வச்சு ஃபில் பண்ணி அவங்களோட போலிங் ஃபாரின் போலர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க சீக்கா. ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. ஸோ அவங்களோட நியூ பால் பவர் பிளே பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, ஜாஃப்ரா ஆர்ச்சர் இவங்க 2 பேர் தான் மெயின் போலர்ஸ் ஃபார் தேர் நியூ பால் பவர் பிளே. சந்தீப் சர்மா கேன் ஆல் ஃபேசஸ் bowler நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் இயர். he will definitely bowl with the new ball. What do you think, Chika? Let's move to their bowling. அவங்களோட bowling-க்கு வந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? Bowling, ஆர்ச்சர் அகைன் ஃபிட்னஸ் தெரியாது எனக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தா லிஸ்ட்ல இல்ல, இருக்கா இல்ல அப்படின்னாங்க. Jofra Archer, after his injury, is not the same Jofra Archer. We saw him in the T20 World Cup. And the pace கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த சிக்குன்னு போகும் பால் அவ்வளவு போல அவனுக்கு. நீ பார்த்தனா 2020 of course 5 மேட்ச் தான், ஆனா அடி சமாடி அடிச்சான். ஆஃப்டர் த இன்ஜுரி நீ பார்த்தனா அந்த யூஸ்ல அந்த ஹைட் பால் ஜிங்குன்னு அப்படி வரும். அந்த ஜிங்குன்னு வரல இப்போ. ஜிங்குன்னு வருது அவ்வளவுதான். சிக்குன்னு வரல அந்த இது. அந்த that matters a lot. Any split second as opening match matters a lot. அந்த பேஸ் இருக்குமா? அதுல எனக்கு டவுட். சந்தீப் சர்மா, எஸ், ஓல்ட் வார் ஹார்ஸ். அப்படி சிங்கு சாப்பிட்டு விக்கெட் எடுத்துருவான். அது ஐம் ஓகே வித் தட். துஷார் தேஷ்பாண்டே அடியும் வாங்குவான், ரன்னும் கொடுப்பான். சோ இங்கேயும் மாதிரி அந்த மாதிரி தான் துஷார் தேஷ்பாண்டே. உனக்கே தெரியும் அது. என்ன இப்படி பாக்குற? அடி வாங்குவான், ரன்னு விக்கெட் எடுப்பான், ரன்னிங் கொடுப்பான். எடுத்து பாருங்க சீக்கா, துஷார் தேஷ்பாண்டேயோட நம்பர்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் வெரி குட் நம்பர்ஸ் சீக்கா. ரொம்பலாம் அடி வாங்கல லாஸ்ட் இயர். அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க சொன்னது ரைட், 10 மேல இருந்தது எக்கானமி. பட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 9 பக்கத்துல ஓகே எடுத்துப்பீங்களா, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, அதான் ஓகே நான் ஓகே, ஐ கிவ் இட் யூ, ஐ அம் ஓகே வித் தட். பட் ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தீக்ஷனா. தீக்ஷனால போன வருஷமே ஒண்ணும் பண்ணல. சிஎஸ்கே விக்கெட் ஒண்ணும் பண்ண முடியல அவனால. நான் தான் தீக்ஷனா அடிச்சுப்பேன். I used to be a great fan of Dikshana. But on turning wickets also I could not do much last year, no. Oh God. என்ன அப்படி பாக்குற? என்ன கலடா பண்றா? See, Tushar Deshpande in IPL 2024, economy of 8.83, very good. நீ Dikshana last year பாரு, analysis பாரு. Last year பாரு Dikshana. ஆடவே இல்லையே சீக்கா. எங்க சீக்கா ஆட வச்சாரு? Dikshana I'm not convinced with Dikshana last year. So அவன் வந்து நீ மேஜர் ஸ்பின்னர் ஆட. I don't agree with you at all. Dikshana நீ அக்ரி பண்ணிக்காத. நீ your point of view different. நீ அனிருத்தா ஸ்ரீகாந்த், நான் கே ஸ்ரீகாந்த் உட்றேன். பேச விட்டாதானே சும்மா நீங்களே தாட் போட் தஞ்சாவூர் கத்திருந்தீங்கன்னா எங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வரேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்களேன். அதேதான் வாஷிங்டன் சுந்தருக்கு எப்படி நீங்க வந்து ஒரு ரிவைவல் வாஷிங்டன் சுந்தர் சொன்னீங்களோ தீக்ஷனாக்கும் அதேதான் சீக்கா. இந்த வருஷம் எடுத்து பாருங்க அவரோட ட்ராக் ரெக்கார்டு. சும்மா ஒரு வெப் ஸ்பின் மாதிரி போட்டுன்னு இருக்காரு எல்லா இடத்துலயும் தீக்ஷனா. வேற லெவல்ல போலிங் போட்டுன்னு இருக்காரு தீக்ஷனா. See, when something applies to a particular player, it also applies to another player. You might not like the player. He might not be in CSK anymore. That's why you might not like him. Because I remember the same I like Dikshana. You were going on about Dikshana. Now you're saying I'm not convinced about Dikshana. But I don't know, Ani. I mean, I was always, even the World Cup, Ani, Dikshana was not doing anything great for Sri Lanka. Okay, Chika, but he is definitely a very good pick. He is definitely an IPL quality bowler. I'm not saying no, Ani. I'm not saying no. அதான்டா இவங்க 2 பேரும் மெயின் ஸ்பின்னர்ஸ் ஆடுச்சு. ஐ டோன்ட் நோ. நீ அதே ஒரு வந்து நீ பார்த்தனா 5 மேட்ச் தான் ஆடி இருக்கான் போல இருக்கு. நீ ஹசரங்கா போன வருஷம் ஆடவே இல்லை, வரவே இல்லை, ஊருக்கே வரலாம. சோ ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா வச்சு நீ மெயின் ஸ்பின்னர்ஸ் ஆடுச்சு. ஐ லைக் வெயிட் அண்ட் வாட்ச். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தம் ரெகுலர் இருப்பாங்க தெரியல, இருக்க முடியாது தெரியல. ஹசரங்கா வந்து இப்ப 22 வேற விஷயம். 22 ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. So I don't know. 22ல வந்து பாம்பேல வந்து 26 விக்கெட் எடுக்கிறாரு. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? இந்த புட்டிங் என்ன தேவை? ஆர்சிபில எல்லா ஸ்பின்னரும் தான் அடி வாங்கி இருக்காங்க சீக்கோ ஓவர் தி இயர்ஸ். நிறைய பேர் அங்கனா இட்ஸ் a very difficult ground to crack. அனி நீ மறக்காத அனி, டுடே எல்லா டீமும் செம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. முள்ளர் புடிச்சு வாங்க போறாங்க. மறக்காத எல்லா டீமும் டெக்கி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அண்ட் ஹசரங்கா இஸ் a very good bowler. கூகுளி போடுவாங்க. எல்லா டீமும் மிடில் ஆர்டர் பாரு கன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க. I think Rajasthan ஒரு பெரிய கிரவுண்ட். I think Hasaranga will do
well in Rajasthan. நீங்க பாருங்க, அசரங்கா and Deekshana are going to do well in Rajasthan. ரெண்டு பேரும் சூப்பர் பிக். I feel opposite of what you're saying. I think those two and they play with each other in Sri Lanka. So அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். நீ என்னதான் இப்படி காமிச்சாலும் I think as a spin twin they are very good. See, the bowling unit, they can go either way. Let me be very frank. Archer, as I said, and the zick position, the zick அவ்வளவுதான். So Archer, வெயிட் பண்ணி பார்க்கணும். மீதி எல்லாரும் fine. Sandeep Sharma, okay, good. Even Desh Pandey, to a certain extent, okay with me. I'm okay with Deekshana and Hasranga. But not deadly in சொல்ல மாட்டேன். Yes, they will be playing 11, obviously in any team. I'm not saying they're not good enough to be a part of the team. நீ சொல்றது டெட்லி இல்லைன்னு தான் சொல்ல வர, நீ வேற எதுவும் கிடையாது. யார் சீக்கா டெட்லி? பட் எனிவே, ஓகே, லெட்ஸ் கோ பை தி கிரைட்டீரியா. உங்களுக்கு bowling, they might prove me wrong in Rajasthan. I hope they prove me wrong so the team does well. I'll be very happy for the team. But then lot of dependence on SSV Jaiswal and even Sanju Samson. Top two actually தான் மெயின் அவன் பேட்டிங். ஆன்சே இல்ல, நல்லா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பேட்டிங் வந்து சார்ட்டட் தான் தோணுது. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன். பட் மச்சான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபார்ம் depends on two players only to score runs. Pina CSK a lot of dependency on Rituraj Gaikwad and Devon Conway again to fire. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆமா, அந்த மாதிரி தான் எல்லா டீம். சோ நீங்க சொல்றது வந்து it's a pointer that you use for every team. Every team depends on their two main batters, but they are supported very well. நீங்க அத பார்க்க மாட்டீங்க. ஒரு ரியான் பராக், ஒரு த்ரூவ் ஜுரேல், ஒரு ஷிம்ரான் ஹிட்மயர், நிதிஷ் ராணா, குட் சப்போர்ட் சிஸ்டம் அரவுண்ட் தெம். அது ஒரு டெஃபினெட்லி குட் சப்போர்ட் சிஸ்டம் அரவுண்ட் தெம். எல்லா டீமும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இருக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவு பெரிய டீம் வச்சுட்டு லாஸ்ட் 4 இயர்ஸா குவாலிஃபை ஆலச்சிக்கா, அதுதான் ஆனா உண்மை. அதை பார்க்க மாட்டீங்க. நீங்க எப்பவுமே வந்து பேப்பர்ல என்ன பேரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன பண்ணிருக்கான், அந்த மாதிரி தான் நீங்க ஒரு பிளேயரை பாக்குறீங்க. ஐபிஎல்ல என்ன நடந்தது அதை நீங்க க்ளோஸா பார்க்க மாட்டீங்க. So I think again you are making a mistake here. I think Rajasthan Royals overall are a very sound team. In fact, I will give their team an 8 on 10, Chika. They look like a very good team again this year. I'm confused to what kind of ratings to give. Generally, I give a more rating than you. Generally, if you look at all the teams, நீ 8 கொடுக்குற, நான் இவ்வளவு பிடிட்டு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. கம்மியா தான் கொடுக்கணும். I'm looking at the positive side. Okay, assuming that the bowlers do well, Jofra Archer does well, Deekshana does well, Aslanka does well, and the batsmen do well, everything, I'll probably give them a 8.1. That's all, maximum. 8.1. Maximum. Anyway, viewers, நீங்க போய் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லா டீம்ஸோட ரேட்டிங்ஸும் கொடுத்தாச்சு. more or less நான் ரொம்ப ஃப்ரூகலா இருந்தேன். 8.25 was the highest I gave Mumbai Indians along with Sunrisers Hyderabad. These two were 8.25. For me, Delhi was 8.2, Rajasthan was 8. மீதி எல்லா டீம்ஸும் were in the 7s. இது ஜஸ்ட் ஆக்ஷன்ல பார்த்துதான் சீக்கா. We will definitely discuss about this before the IPL. எல்லாமே மாறும், ஃபார்ம் மாறும், different players மாறும், injuries வரும். So we'll definitely discuss in depth playing 11 யாரா இருப்பாங்கன்னு. But Chika, you have given the highest marking to Mumbai Indians again this year. Last year Mumbai Indians the highest. இந்த வருஷமும் Mumbai Indians the highest. Are you happy, Chika? See, overall, I couldn't say I'm not frugal. I thought I'm fair. I'm being very fair. No, Rajasthan Royals, after you convince me, yes, they can be bowling well, no? அங்கதான் கொடுத்தா. But still, இதே வந்து Rajasthan Royals ஆர்ச்சர் செம ஃபார்ம்ல இருந்தா, அவங்க சில பேர் நம்ம இதுல ஹெட்மேன் செம ஃபார்ம்ல இருந்தா அப்படி இப்படின்னா நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் நான். I think I've been very fair. LSG, I don't think they deserve more than that. KKR இவ்வளவு கொடுத்துருக்கேன். எல்லாரும் கரெக்ட் தான் கொடுத்துருக்கேன் நான். And CSK, I just gave them 8.35 because in middle of ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால. So I like to wait and watch how they going to manage that. சரி, anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. கைஸ், நீங்க போய் போடுங்க உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. whether you agree, whether you disagree, it's always up for debate. Don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.